ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சைட்டில் நடக்கிற சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்குரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம அஃபிஷியலாக ரீஓப்பன் ஆகிற டேட்டை சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்க நம்ம ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஐடியை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ வெல்கம் பேஜ்லேயே உங்களுக்கு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு மார்ச் 8 அன்னைக்கு ரீஓப்பன் ஆகுங்கிற விஷயத்த, சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒர்க் இல்லாதனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நமக்கு அஃபிஷியலாக நம்மளோட வெல்கம் பேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 8 அன்னைக்கு நமக்கு லான்ச் ஆகுது. ஸோ இந்த மார்ச் 8க்கு டேட்ஸ் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம sboweb2.org.inங்கிற சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஷோ. ஸோ நம்ம நோட்டீஸ் போர்டில் நீங்கள் sboweb2.org.in போட்டாலே உங்களுக்கு அந்த லிங்க் கிடச்சிரும். ஆர் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் அந்த சைட்டை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணதும் ஸோ உங்களுக்கு எஸ்பிஓ வெப் நம்மளோட மெயின் சைட்டுக்கு போகும். ஸோ இதில் நமக்கு டைம் முதற்கொண்டு இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மார்ச் 8 அன்னைக்கு ரீஓப்பன் ஆகுது, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு February 5 போட்ட ஆடியோவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு இன்னும் 1 வீக் ஆர் 1.5 வீக்குள்ளே நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான லாகின் டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றின நம்ம ஒர்க்கோட கைடன்ஸையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஆக்டிவாக இருங்க. ஸோ உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோட்டீஸ் போர்டே கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா என்னோடய டீம்லேயும் நிறைய பேர் கவனிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரையும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்டிவாக இருங்க, நமக்கு இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் டீம்லேயும் அப்படி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க பர்சனாக இருந்தால் கூட சரி, எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் மாதிரி கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற விஷயத்த சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த எஸ்பிஓவோட க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வர்ற நியூ எஸ்பிஓ பிளானில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை கிளியராக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஒர்க் பண்ண சொல்லுங்கள். ஸோ நமக்கு லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்ததும் அதில் எப்படி ஒர்க் இருக்குங்கிறத இந்த வாரத்தில் இல்லைனா அடுத்த வாரத்தில் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரையும் அவங்க கீழே ரெஃபர் பண்ண பீப்புள்ஸ் எல்லாரையும் ஆக்டிவாக இருக்க சொல்லி ஒரு ரிமைண்டர் கொடுக்க சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்ட்டனாலும் சரி மற்ற கமாண்டர்னாலும் காமனாக கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் கமாண்டர் தானே, ஸோ உங்களுக்கு தனியாக மீட்டிங் வச்சு நியூ பிளான் பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி எதுவுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அதே இன்ஃபர்மேஷனை தான் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மற்றபடி நியூ பிளானாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வரப்போகிற நியூ விட்ராவல் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் எங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அதே தான் எங்களுக்கும் இருக்குது. ஸோ நீ எங்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை மற்ற கமாண்டர்கிட்ட கேட்டாலும் சரி, இதே பதில் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்காம நீங்கள் உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸை ஆக்டிவாக்க வைக்கிறதும், ஸோ நெக்ஸ்ட் நியூ பிளானுக்கு நீங்கள் நியூ மெம்பர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் டீமுக்கு கைடன்ஸ் கொடுத்து நிறைய மீட்டிங்ஸ் வச்சு ஸோ எல்லாரையுமே ஆக்டிவாக சொல்லி இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க்குக்காக உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் இன்ஃபர்மேஷனை. அப்படியே நம்ம வாஸ்குரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.